Linux Simplified எல்லாத்தையும் வரவேக்கிறேன். சோ இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்க அப்படினீங்கன்னா நம்மளுடைய பேசிக் டெர்மினல் கமாண்ட்ஸ் பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். சோ என்ன மாதிரி ஃபைல் எப்படி ஹேண்டில் பண்றது, ஒரு ஆபரேஷன்ஸ் அதாவது ஒரு டைரக்டரி ஆபரேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது, சோ இந்த மாதிரி பேசிக் விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படினீங்கன்னா ஒரு டெர்மினல் மூலமா நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்றது அப்படிங்கறத பாத்துறலாங்க. சோ எதுக்காக நம்ம இது பண்றோம் அப்படி பார்த்தோம்னா நம்ம சர்வர் பேசிஸ்ல வர்க் பண்ணும்போது சர்வர் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படினீங்கன்னா ஹைலி TUI பேஸ்டு தான் இருக்கும். சோ கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் பேஸ்ல இருக்காது. உங்களுக்கு வந்து பாத்தீங்க டெக்ஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் பேஸ்ல தான் இருக்கும். சோ அப்படி இருக்கக்கூடிய சமயங்கள்ல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு டெர்மினல் மூலமா இத வர்க் பண்றதுக்கு நமக்கு வந்து நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. சோ இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனல் லினக்ஸ் ஆப் எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்த போறோம் அதை பத்தி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய virtual box ஓப்பன் பண்ணிக்கோங்க. virtual box ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இங்கே LS மெயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா LS மெயினுடைய இன்ஸ்டன்ஸ் வந்து இங்கே ஸ்டார்ட் ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து புட்டி போய்க்கலாம். ரைட், ஸோ நம்ம புட்டி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ புட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் மட்டும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கிறேன். ஸோ அப்பியரன்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்பியரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ 10 பாயிண்ட்ஸுங்கிறத நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். விசிபிலிட்டி பர்பஸுக்காக வேண்டி மட்டும்தான். ஸோ ஓகே ரைட், ஸோ நம்மளுடைய செஷன் போய்க்கலாம். செஷன் போயிட்டு நம்ம ஐபி அட்ரஸ் டைப் பண்ணிக்கலாம். நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ 192.168.200 சாரி 0.200 கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டு நம்ம ஓப்பன் கொடுத்துக்கலாம். ரைட், ஓகே. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய பொட்டிஷன் லாகின் ஆகிடுச்சு. நம்ம நேம் கொடுத்துருந்தோம் இல்லையா, நம்ம என்ன நேம் கொடுத்துருந்தோம், யூசர் நேம் வந்து MRV கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கான பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேசிக் கமாண்ட் லைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்வர் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னம்னா இது வந்து புட்டியில் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய டெர்மினல் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நம்ம டெர்மினல் கமாண்ட்ஸ் நம்ம என்னென்னலாம் பயன்படுத்துவோமோ அதை நம்ம இங்கே இதையும் பயன்படுத்திக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா LS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ LSங்கிறது எதுக்காக நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸை லிஸ்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறோம். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ஃபோல்டர் என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது லிஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா LSல வந்துட்டு நான் ஹிடன் ஃபைல்ஸு நான் பார்க்கணும் அப்படின்னம்னா ஸோ ஹைஃபன் கொடுத்து கொடுத்து இது பண்ணேன்னா ஸோ ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாம் கொடுக்கும். ஸோ லினக்ஸை பொறுத்த வரைக்கும் டாட்டில் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாமே ஹிடன் ஃபைல்ஸ் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ டாட்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிடன் ஃபைல்ஸு. ஸோ இதுக்கு முன்னாடி இது காமிக்கல, பட் ஆனால் இப்போ வந்து இது உங்களுக்கு விசிபிளாக இருக்குது. ஸோ அது போக நம்ம LS கொடுத்து ஹைஃபன் கொடுத்து L கொடுத்தோம் அப்படின்னம்னா இது வந்து லாங்கர் ஃபார்மேட்டு. ஸோ லாங்கர் ஃபார்மேட் ஆஃப் டேட்டாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன கைண்டு, என்ன பர்மிஷன்ஸு, இதுக்குள்ளே எத்தனை ஃபோல்டர்ஸ் இருக்குது, இது என்ன யூசருக்கு சொந்தமானது, எந்த குரூப் யூசருக்கு சொந்தமானது, அது போக வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு கிரியேட் பண்ணது, அது போக நேம்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இஃப் சப்போஸ் ஒரு கமாண்ட் இருக்குது அப்படின்னா அந்த கமாண்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம எங்கே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம மேன் அப்படிங்கிற ஒரு பேஜ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மேனுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் ஃபைல்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கமாண்டை பற்றி நமக்கு தெரியணும் அப்படின்னம்னா நம்ம மேன் கொடுத்து என்ன கமாண்டை நம்ம ஓப்பன் பண்ணணுமோ அந்த கமாண்டை கொடுத்துட்டோம்னா அந்த கமாண்டை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு ஹைஃபன் நம்ம கொடுத்தோம் இல்லையா. ஸோ அப்போ என்ன அர்த்தம், இது வந்து பார்த்தீங்கன்னா டு நாட் இக்னோர் என்ட்ரிஸ். ஸோ சிமிலர்லி -A கொடுத்தோம்னா சாரி ஹைஃபன் கொடுத்தோம்னா ஆல்மோஸ்ட் ஆல். ஸோ அதே மாதிரி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு மேனுவல் பேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணணும், இப்போ ஒரு கமாண்டை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும், என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் மேனுவல் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ விச் மீன்ஸ் மேன்னு டைப் பண்ணிவிட்டு என்ன கமாண்ட் உங்களுக்கு வேணுமோ அந்த கமாண்டை நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் கமாண்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LS பார்த்தோம். ஸோ LSங்கிறது லிஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம வேண்டி பார்த்துருந்தோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியர். ஸோ கிளியர்னு டைப் பண்ணி என்டர் அடிச்சோம்னா என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்க்ரீன் வந்து கிளியர் ஆயிரும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஏற்கனவே டைப் பண்ணியிருக்கோம், ஏதாவது டைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா சப்போஸ் இது நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னம்னா நம்ம கிளியர்னு டைப் பண்ணி என்டர் அடிச்சோம் அப்படின்னம்னா நம்மளுடைய ஸ்க்ரீன் வந்து கிளியர் ஆயிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம வந்து எந்த டைரக்டரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா நமக்கு அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது PWT அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ PWT அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படிங்கிறது டினோட் பண்ணுது. ஸோ இப்போதைக்கு என்னுடைய ஹோமில் நான் MRVங்கிற யூசருக்குள்ளார இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னுடைய ஹோம் லொக்கேஷன். ஸோ என்டையர் லொக்கேஷன் வந்து
எது அப்படிங்கிறது பார்க்கறதுக்காக வேண்டி நம்ம வந்து பிடபிள்யூடி பயன்படுத்திக்கிறோம். ஸோ அதே மாதிரி சப்போஸ் நம்ம வந்துட்டு ஒரு டேரக்டரிக்குள்ளே சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டரிக்குள்ளே சேஞ்ச் பண்ணுறதுக்காக வேண்டி நான் என்ன பயன்படுத்துவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடி பயன்படுத்துவேன். ஸோ சிடி கொடுத்து இங்கே வந்துட்டு நான் டெஸ்க்டாப்னு கொடுத்துட்றேன். ஸோ டெஸ்க்டாப்னு கொடுத்துட்டு இப்போ எல்எஸ் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெஸ்க்டாப்பில் எந்த கண்டென்ட்டும் இல்லை, அதனால் எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. ஸோ சப்போஸ் இப்போ நம்ம ஒரு டேரக்டரிக்குள்ளே மூவ் பண்ணணும் அப்படின்னம்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிடி அப்படிங்கிற கமாண்டை பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி கொடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா ஸோ லாஸ்ட்டில் வந்து ஹோம் எம்ஆர்வியில் இருந்தோம், இப்போ வந்து ஹோம் எம்ஆர்வி டெஸ்க்டாப் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கும். ஸோ இதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிடி கொடுத்து நான் ஹைஃபன் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு லெவல் முன்னாடி வந்துடுவேன். ஸோ விச் மீன்ஸ் இப்போ வந்து டெஸ்க்டாப்பில் இருந்தேன், இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஹோம் வந்திருக்கேன். ஸோ இன்னொரு லெவல் பேக் போகணும் அப்படின்னம்னா நான் சிடி கொடுத்து திரும்பவும் ஒரு மைனஸ் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ திரும்பவும் என்ன ஆயிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸாக எங்கே இருந்தனோ அந்த லொக்கேஷனுக்குள்ளே போயிடுவேன். ஸோ ப்ரீவியஸ் லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணுறதுக்காக வேண்டி நான் இதை பயன்படுத்திக்குவேங்க. ஸோ அதாவது நம்ம ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் மாதிரி. ஸோ இதுவே வந்து நான் ஒரு டேரக்டரிக்கு ப்ரீவியஸ் லொக்கேஷனுக்கு போகணும் அப்படின்னம்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் டாட் கொடுத்து ஸ்லாஷ் கொடுத்துருவேன். சாரி சிடி ஸ்பேஸ் டபுள் டாட் ஸ்லாஷ் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ ஒரு லெவல் முன்னாடி போயிடும். ஸோ இப்போ வந்து ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி கொடுத்து பார்த்தேன் அப்படின்னா ஹோம் எம்ஆர்வியில் இருக்கேன். ஸோ சிமிலராக திரும்பவும் நான் கொடுத்து டபுள் டாஷ் கொடுத்து ஸ்லாஷ் கொடுத்து பார்க்குறேன் அப்படின்னா இப்போ திரும்பவும் வந்துட்டு என்னுடைய பிடபிள்யூடி கொடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா நம்ம இப்போ வந்து ஹோமில் இருக்கும். ஸோ சிமிலராக வந்துட்டு சிடி கொடுத்து நம்ம டபுள் டாட் கொடுத்து ஸ்லாஷ் கொடுத்துறோம்னு வைங்களேன். ஸோ இப்போ எங்கே இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லாஷில் இருப்போம், அதாவது ரூட் யூசரில் இருப்போம். ஸோ பிடபிள்யூடி கொடுத்து பார்த்தோம்னா இப்போ நம்ம ரூட் யூசரில் இருக்கும். ஸோ இப்போது நம்ம ஹோம்க்கு வரணும், நம்ம ஏதோ ஒரு பாத் லொக்கேஷனில் இருக்கும், அந்த லொக்கேஷன்லேருந்து நம்ம ஹோம்க்கு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடி கொடுத்துட்டு இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேவ் சிம்பிள் இருக்கும். ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேபுக்கு மேலேயும் எஸ்கேப்பு கீழேயும் ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிள் நம்ம கிளிக் பண்ணி நம்ம என்டர் அடிச்சோம் அப்படின்னம்னா நம்ம டேரெக்டாக வந்துட்டு ஹோம்ஸுக்கு வந்துடுவோம். ஸோ இப்போ பிடபிள்யூடி கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய ஹோம் டைரக்டரியில் நம்மளுடைய யூசருக்குள்ளார நம்ம வந்துட்டு வந்துட்டோம். ரைட். ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு மூவ் பண்ணுவோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்துட்டு டேரக்டரி க்ரியேட் பண்ணுறது, எப்படி அதை ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஒரு டேரக்டரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெறும் இந்த டேரக்டரிஸ் மட்டும்தான் இருக்குது. நான் இப்போ இதில் ஒரு டேரக்டரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா mkdir. ஸோ mkdirங்கிறது மேக் டேரக்டரியை டினோட் பண்ணுது. ஸோ மேக் டேரக்டரின்னு கொடுத்துட்டு நான் ஒரு ஃபைல் நேம் கொடுக்குறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா dir1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் dir1 அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபோல்டராக வந்து இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ mkdirங்கிறது மேக் டேரக்டரி, ஒரு டேரக்டரியை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு மல்டிபிள் டேரக்டரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமிலராக தாங்க மேக் டேரக்டரின்னு கொடுத்துட்டு dir2 dir3 dir4 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டேரக்டரிஸ் கிரியேட் ஆயிரும். ஸோ டேரக்டரி 1 டேரக்டரி 2 டேரக்டரி 3 டேரக்டரி 4னு சொல்லிட்டு மல்டிபிள் டேரக்டரிஸ் நம்ம கிரியேட் ஆயிரும். ஸோ இதுவே நமக்கு வந்துட்டு ஒரு நெஸ்டட் டேரக்டரியாக வேணும் அப்படின்னு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ mkdir கொடுத்துட்டு நான் வந்துட்டு பேரண்ட்டுக்கு ஹைஃபன் பிங்கிற டினோட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ dir5 கிரியேட் பண்ணுறேன். ஸோ dir5 கொடுத்துட்டு dir5குள்ளார dir6/dir7 அப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னோம்னா ஸோ இப்போ வந்துட்டு எல்எஸ் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா டேரக்டரி 5 மட்டும் தான் கிரியேட் ஆயிருக்கும். 6-7 எங்கே கிரியேட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஹோம்குள்ளார. ஸோ இப்போ 5குள்ளே மூவ் பண்ணிவிட்டு எல்எஸ் கொடுத்து பார்த்தோம்னா இங்கே உள்ளுக்குள்ளார நமக்கு வந்துட்டு டேரக்டரி 6 இருக்கும். ஸோ அதே மாதிரி திரும்பவும் வந்துட்டு சிடி கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு dir6 கொடுத்தோம்னு வைங்களேன். இப்போ எல்எஸ் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா இதுக்குள்ளே டேரக்டரி 7 இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேரக்டரியை வந்துட்டு கிரியேட் பண்ணுவோங்க. ஸோ டேரக்டரி ரிமூவ் பண்ணுறது எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா rmdir. ஸோ rmdirன்னு கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம di7 ஒரு டேரக்டரி இருக்கு இல்லையா, நம்ம அது இப்போ ரிமூவ் பண்ணலாம். ஸோ இப்போ எல்எஸ் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டேரக்டரி வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, rmdir வந்து எதுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு எம்டி டேரக்டரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த நார்மல் இந்த டேரக்டரிஸுக்கு வந்துட்டு ஃபைல் இருக்கக்கூடிய டேரக்டரிஸுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ எஸ் ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒர்க்கிங் டைரக்டரி பார்த்தோம் அப்படின்னம்னா
இங்கே இருக்கோங்களா. ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்எஸ் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா டைரக்டரி 5 இருக்குது. ஸோ டைரக்டரி 5ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கே தெரியும் டைரக்டரி 5க்குள்ளார நமக்கு ஏற்கனவே வந்துட்டு ஃபைல் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சிடி DAR 5 இருக்குது இல்லைங்களா. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டரி 6 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது வந்து எம்டி டைரக்டரி கிடையாது. ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவேன்னா சாரி ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏதோ ஒரு கோடு தெரியாமல் ஒரு கோடை டைப் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது உள்ளுக்குள்ளே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னம்னா என்ன பண்ணிக்கலாம்னா Ctrl+C அழுத்தினேன் அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமாண்ட் க்ளோஸ் ஆயிரும். ஸோ சப்போஸ் வந்து நம்ம ஏதோ ஒன்று டைப் பண்ணிவிட்டு அந்த கண்டென்ட் நமக்கு தேவையில்லை, இல்லை நான் மாற்றி டைப் பண்ணிட்டோம், இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு, இந்த மாதிரி ஏதாவது நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா Ctrl+C அழுத்திக்கலாம். ஸோ Ctrl+C அழுத்தணும்னா என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகி வெளியே வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமுக்கு வரணும். cd// கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எல்எஸ் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா டைரக்டரி 5 இருக்குது. இப்போ இந்த டைரக்டரி 5 நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் RM யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ RM கமாண்ட் வந்து ரிமூவ் கமாண்டு. ஸோ கொடுத்துட்டு இதை வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷனை ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிகர்சிவ் ஃபங்க்ஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன கோட் யூஸ் பண்ணுவேன்னா -R கொடுத்துக்குவேன். ஸோ R கொடுத்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணுறோம், அதனால் F கொடுத்துக்கிறோம். ஸோ கொடுத்துட்டு என்ன டேரக்டரி நம்ம ரிமூவ் பண்ணணுமோ அந்த டேரக்டரி கிளிக் பண்ணி என்டர் அடிச்சிடணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்எஸ் கொடுத்தோம் அப்படின்னா டேரக்டரி 5ங்கிறது நம்மளுடைய கரண்ட் சிஸ்டத்தில் இருக்காது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. RM - கொடுத்தது R அப்படிங்கிறது ரிகர்சிவ் ஃபங்க்ஷன், அதுவும் ஃபோர்ஸ்ஃபுல்லி ஒரு ஃபைலை ரிகர்சிவாக நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட்லி வந்து இது வந்து ரெக்கமெண்டபிள் ஆப்ரேஷன் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சேஞ்சையோ இல்லை ஏதாவது ஒரு நம்ம பேரண்ட் டைரக்டரியோ நம்ம டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா எந்த விதமான தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, இதை ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் கிளியராக இருந்துக்குங்க. எப்போவுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டான ஃபைலை தான் ரிமூவ் பண்ணுறோமா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ இப்போ நம்ம என்னென்ன கமாண்ட் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PWT பார்த்தாச்சு, mkdir பார்த்தாச்சு, ரிமூவ் டைரக்டரி பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் CD பார்த்தாச்சு. CDங்கிறது சேஞ்ச் டைரக்டரி, அதுவும் பார்த்தாச்சு. அது போக கிளியருங்கிற கமாண்ட் பார்த்துருக்கோம். ரைட். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே ஆப்பரேஷன்ஸ் நம்ம ஃபைல் வச்சு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு டைரக்டரிக்குள்ளே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ CD கொடுத்துட்டு DAR2 அப்படின்னு கொடுத்து நான் என்டர் அடிச்சுக்கிறேன். இப்போ அந்த டைரக்டரிக்குள்ளே இருக்கேன். இப்போ டைரக்டரிக்குள்ளே எந்த கண்டென்ட்டுமே இல்லை. இப்போ எல்எஸ் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த கண்டென்ட்டுமே இல்லை. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் டச் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுவேன். ஸோ டச்சுங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு எம்டி ஃபைலை எனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். ரைட். ஸோ இப்போ டச்சுன்னு கொடுத்து ஃபைல்னு கொடுத்துட்டேன்னா இப்போ வந்துட்டு ஒரு எம்டி ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஃபைல்குள்ளே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம மல்டிபிள் ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணணும்னாலும் நம்ம என்ன பண்ணிக்குவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டச்சுன்னு கொடுத்துட்டு ஃபைல் 2, ஃபைல் 3, ஃபைல் 4, ஃபைல் 3 ரைட், ஃபைல் 4 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்எஸ் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3, ஃபைல் 4னு கிரியேட் ஆகிடும். இப்படி தான் நம்ம வந்து மல்டிபிள் ஃபைல்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃபைலுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் நான் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன கமாண்ட் பயன்படுத்துவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட் அப்படிங்கிற கமாண்ட் பயன்படுத்துவேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கேட்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஃபைல் 1 கொடுத்து நான் என்டர் அடிக்கிறேன். ஸோ இப்போ அந்த கண்டென்ட்டுக்குள்ளே எதுவுமே இல்லை, அதனால் எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. ஸோ சப்போஸ் நம்ம ஒரு ஃபைலில் நம்ம ஆட் பண்ணணும், அந்த ஃபைலுக்குள்ளே ஏதோ ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கேட்னு கொடுத்து இன்வெர்ட்ஸ் ஆப்ரேட்டர் கொடுத்துட்டு நான் வந்துட்டு ஃபைல்னு கொடுத்து ஃபைல் 1 கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே டைப் பண்ணுறது எல்லாமே வரும். ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா திஸ் இஸ் சாம்பிள் ஃபைல்னு கொடுத்துட்டு ஸோ நம்ம Ctrl+C பண்ணி நம்ம வெளியே வந்துக்கலாம். ஸோ இப்போ அந்த கண்டென்ட் பார்த்துடலாம். ஸோ கேட்னு கொடுத்துட்டு ஃபைல் 1 அப்படின்னு கொடுத்து நான் என்டர் அடிச்சேன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் சாம்பிள் ஃபைல் அப்படிங்கிற கண்டென்ட் வந்து நம்ம டைப் பண்ணது உள்ளுக்குள்ளே ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் ஃபைல்ஸ் நான் உள்ளுக்குள்ளே ஆட் பண்ணணும், ஸோ மல்டிபிள் லைன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நான் என்ன பண்ணிக்குவேன்னா திரும்பவும் நம்ம வந்துட்டு டபுள் கோட் கொடுக்கணும். ஸோ சிங்கிள் கோட் கொடுத்தோம்னா ஓவர் ரைட் ஆயிடும். ஸோ டபுள் இந்த கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து நம்ம இன்வெர்ட் பாயிண்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாயிண்டர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் அண்ட் ஆகும். ஸோ இந்த ஃபைல் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன இருக்கோ அந்த ஃபைல் வந்து அப் அண்ட் ஆகும். சரியா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் நம்ம கொடுக்கலாம். ஸோ ஃபைல் நேம் கொடுக்கலாம். வெயிட். ஸோ ஃபைல் 1 கொடுத்துடலாம். ரைட். ஸோ திஸ் இஸ் second line. So this is a third
லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம கொடுத்துடலாம் கண்டென்ட் கொடுத்துட்டு நம்ம கண்ட்ரோல் சி கொடுத்து நம்ம வெளியே வந்துடலாம் ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஸோ கேட் கொடுத்து நம்ம ஃபைல் கொடுத்தோம் அப்படின்னா ஃபைல் 1 கொடுத்தோம் அப்படின்னா ஸோ உள்ளுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும் ஸோ இப்போ வந்து என்ன ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் லைன் நம்ம ஏற்கனவே என்டர் பண்ணியிருக்கோம் இப்போ செகண்ட் லைனும் தேர்ட் லைனும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அப்பெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன கோடு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் வந்துட்டு டபுள் கிரேட்டர் தென் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம் ரைட் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம என்ன வேறு என்ன கமெண்ட் பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஹிஸ்ட்ரி பார்க்கலாம் ஸோ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து என்னென்ன கோட் நம்ம டைப் பண்ணியிருக்கோமோ அந்த கோடு எல்லாத்தையுமே நம்ம பார்க்கறதுக்கு வந்து நம்ம ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற கோடை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம டைப் பண்ண கோட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்துட்டு இந்த 73 அப்படிங்கிற கோடு நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னம்னா நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுத்துட்டு நான் 73ன்னு கிளிக் பண்ணி நான் என்டர் அடிச்சேன்னா சாரி எக்ஸ்க்ளமேட்டரி 73 கொடுத்து என்டர் அடிச்சேன் அப்படின்னா ஸோ இந்த 73க்கான கோடு என்னது எல்எஸ்ன்னு இருக்கா 73 இங்கே என்ன இருக்குது எல்எஸ்ன்னு இருக்குது ஸோ எல்எஸ்ங்கிறது வந்து இங்கே டிஸ்பிளே ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்துட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த கோட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹிஸ்ட்ரி யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இஃப் சப்போஸ் எனக்கு ஹிஸ்ட்ரி வேண்டாம் நான் ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி கொடுத்துட்டு ஹிஸ்ட்ரி -c கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ வந்துட்டு ஹிஸ்ட்ரி கிளியர் ஆயிரும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி கொடுத்து என்டர் அடிச்சிட்டோம்னா ஸோ ஹிஸ்ட்ரி கமாண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு கிளியர் ஆயிரும் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா பேசிக் ஆப்பரேஷன்ஸ் தான் ஸோ இது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம மல்டிபிள் ஆப்பரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணிடலாம் என்னென்ன ஆப்பரேஷன்ஸ் இன்றைக்கி பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பி அண்ட் மூவ்ங்கிற ஆப்பரேஷன்ஸை நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம் ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய கமாண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இது வந்துட்டு காப்பி ஃபைல் கமாண்ட் ஸோ காப்பி கமாண்டுங்கிறது இதுக்காக நம்ம பயன்படுத்தோம்னா ஒரு ஃபைலை மூவ் பண்ணுறதுக்கு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே வந்துட்டு எல்எஸ் கொடுத்து பார்த்தோம்னா ஃபைல் 1 ஃபைல் 2 அப்படிங்கிறது இருக்கு இல்லையா ஸோ இதை நம்ம மூவ் பண்ணுறோம் ஸோ எப்படி மூவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம காப்பி கமாண்ட் கொடுத்துடலாம் ஸோ காப்பி கமாண்ட் கொடுத்துட்டு சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் கொடுக்குறோம் ஸோ சோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஃபைல் 1ங்கிறது தான் என்னுடைய சோர்ஸு நான் டெஸ்டினேஷன் வந்து எங்கே மூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா என்னுடைய ஹோமில் இருக்கக்கூடிய MRVக்குள்ளார இருக்கக்கூடிய டைரக்டரி 1குள்ளார நான் மூவ் பண்ணுறேன் ரைட் ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்எஸ் கொடுத்து பார்த்துடலாம் ஸோ சாரி சிடி ரைட் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம CDDIR1 கொடுத்துடலாம் DIR1 கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம எல்எஸ் கொடுக்கலாம் ஸோ இப்போ எல்எஸ் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைல் 1 வந்து மூவ் ஆயிடுச்சு ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா ஸோ ஃபைல் 1 வந்துட்டு அந்த லொக்கேஷன்லேருந்து இந்த லொக்கேஷனுக்கு உங்களுக்கு காப்பி ஆயிடுச்சு ஸோ இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து சொல்லிடுறேன் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்துட்டு டைரக்டரி 2 இருக்கிறது நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா ஸோ சிமிலராக MV கொடுத்துடணும் ஸோ கொடுத்துட்டு ஃபுல் பாத் கொடுத்துட்டோம்னா இப்போ பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் ஏன்னா இது நம்ம வேறு டைரக்டரிக்குள்ளே இருக்கிறோம் ரைட் ஸோ MRV அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ரைட் DIR அப்படிங்கிறத சாரி DIR1க்குள்ளே இருக்கக்கூடிய சாரி DIR2க்குள்ளே இருக்கக்கூடிய எதை நம்ம மூவ் பண்ண போகிறோம் ஃபைல் 2 வந்துட்டு எந்த லொக்கேஷனுக்கு மூவ் பண்ண போகிறோமோ அந்த லொக்கேஷனுக்குள்ளே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்துட்டு ஹோம் கொடுத்துட்டு MRV கொடுத்துட்டு DIR1 கொடுத்துக்கலாம் ரைட் ஸோ இப்போ நம்ம என்டர் அடிச்சிடறோம் ஸோ இப்போ வந்து எல்எஸ் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபைல் வந்து உங்களுக்கு மூவ் ஆயிருக்கும் ஸோ நம்ம அந்த லொக்கேஷனில் ஃபைல் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ஸோ இப்போ வந்துட்டு CD கொடுத்து DIR1 கொடுத்துடலாம் ஸோ DIR2 கொடுத்துடலாம் ஸோ இப்போ எல்எஸ் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைல் 1 மட்டும்தான் இருக்கும் ஸோ ஃபைல் 2 நம்ம ஏற்கனவே இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்ததை வந்து நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா மூவ் பண்ணியிருக்கோம் ஸோ காப்பி பண்ணால் ஃபைல் அங்கேயே இருக்கும் மூவ் பண்ணோம்னா அந்த ஃபைல் லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு மாறிடுங்க ஸோ இப்போவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஃபைல் இருக்கு இல்லையா இப்போ ஃபைல் 1 அப்படிங்கிற ஃபைல் இருக்குது ஸோ இந்த மூவ் ஆப்பரேஷனை வச்சு நம்மளால் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஸ்டமை வந்துட்டு நம்ம ரீநேம் கூட பண்ண முடியும் ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபைலை நான் ரீநேம் பண்ணுறேன் அப்படின்னம்னா ஸோ MB கொடுத்துக்கிறேன் MB கொடுத்துட்டு நான் இங்கே ஃபைல் 1 இருக்கு இல்லையா ஸோ ஃபைல் 1 வந்துட்டு சேம் லொக்கேஷனில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள் அப்படிங்கிறது கொடுத்துட்டு நான் என்டர் அடிச்சிடுறேன் ஸோ இப்போ எல்எஸ் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைல் 1 என்ன ஆயிடுச்சுன்னா ரீநேம் ஆயிடுச்சு ஸோ மூவ் ஆப்பரேஷனை பர்ஃபார்ம் பண்ணி நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் ரீநேம் கூட பண்ணிக்க முடியுங்க ஸோ நம்ம இன்றைக்கி செஷன் நம்ம இதோட வைண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து சர்வர் பேஸ்டு TUI பேஸில் தான் இருக்கும் ஸோ எல்லா ஆப்பரேஷன்ஸுமே நம்ம வந்துட்டு இங்கே கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலியமாக தான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண வர மாதிரி இருக்கும் ஸோ அதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம் ஸோ எப்பவும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இது போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்